ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான ஹெல்தியான கருப்பு கவனி அரிசி புட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு கப்பு போல் நான் கருப்பு கவனி அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து காய வச்சு எடுத்தாலும் ஒரு ட்ரை பேனில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கருக விட்டுற வேண்டாம். ஓரளவுக்கு நமக்கு ஸ்மெல் வர வரையும் நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்தோன்னே இதை வந்து ஒரு பேனில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, ஆற விட்டுருங்க. நான் இது கூடவே நட்ஸும் ஆட் பண்ணுறேன். இது உங்களுக்கு விருப்பம், ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். நான் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, ஏலக்காய், ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க, வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்ச கருப்பு கவுனி அரிசியை வந்து நல்லா குறன்னு நம்ம புட்டு பதத்துக்கு ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். ஒரு லைட்டாக குறப்பு தன்மை உள்ள மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த நட்ஸை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நல்லா கடிப்படுற மாதிரி இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்காது, கடிப்படுற மாதிரி இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து அதிக குவான்டிட்டி இருந்தால் நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் போல் எடுத்துகிட்டு நார்மல் தண்ணி தான், நீங்கள் ஹீட் வாட்டர்லாம் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நார்மலான நம்ம வாட்டர் வந்து தண்ணியை வந்து தெளித்து நம்ம வந்து கிளறி எடுத்துக்கிறணும். புட்டுங்கிறதுனால ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அப்புறம் அது வந்து டேஸ்ட்டு போயிடும், கொழுக்கட்டை மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம வந்து இப்படி பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொழுக்கட்டை மாதிரி இருக்கணும். பாருங்கள், நான் இப்போ பிடிச்சி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கணும், நம்ம உதுத்து விட்டால் உதிர்ந்துடணும். ஸோ இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்குவோம். நான் வந்து ஒரு இட்லி பேனில் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து எதில் நீங்கள் வந்து வேக வச்சு வேணால் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூடவே வந்து நான் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி போல் தேங்காய் வந்து துருவின தேங்காவை இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கூட நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நீங்கள் கொடுத்து விடலாம், கெட்டலாம் போகாது. ஸோ நான் மார்னிங் ஷார்ப்பாக ஒரு 7:30 போல் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஈவினிங் ஆஃப்டர்நூன் 2 o'clock போல் வந்து ஸ்நாக்ஸ் டைம் வந்து இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள்.